இந்த சபரிக்கும் திவ்யாவுக்கும் நடுவில் ஏதோ ஒன்று ஓடுது, ஏதோ ஒரு ட்ராக் ஒன்று போகுது அப்படின்ற மாதிரி கிளப்பிட்டு இருந்தானுங்க. பேரு கூட திவ்சா திவ்சா அப்படின்ற மாதிரி வச்சிருந்தானுங்க. அது என்னடா திவ்சானா திவ்யா சபரி ரெண்டு பேரோட காம்போ தான் திவ்சா அப்படின்ற மாதிரி சொன்னானுங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபினாலேக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியிலேருந்து ஆரம்பிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஃபினாலே முடிஞ்சதுக்கப்புறம் திடீர்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பயங்கரமாக சோஷியல் மீடியாவில் திவ்சான்ற ஹேஷ்டாக் ட்ரெண்ட் ஆகுது. என்னடா ட்ரெண்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கோயில் விசிட் ஒன்று அடிச்சிருக்காங்க. அந்த கோயிலுக்கு போன ஃபோட்டோஸ் வீடியோஸ் இதெல்லாம் வந்ததுக்கப்புறம் கன்ஃபார்ம் கண்டிப்பாக திவ்யா சபரி இவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் ஏதோ ஒன்று இருக்குது, ரெண்டு பேர் லவ் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி பயங்கரமான நியூஸ் ஒன்று போயிட்டு இருக்கு. ஸோ அது என்ன உண்மையா பொய்யா அப்படின்றத பார்க்க போறோம். அது கூடவே பார்த்தீங்கன்னா சபரி ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காரு. உங்களுக்கு தோணும் அப்ப திவ்யா சபரினா அப்ப நடுவில் திவாகர் வாழ்க்கை என்னடாச்சு அப்படின்ற மாதிரி கேட்டீங்கன்னா நம்ம என்ன சொல்லியிருந்தோம், ஃபினாலே முடிஞ்சதுக்கு அப்புறம் திவ்யா வந்து வெளுத்து வாங்க போறாங்க திவாகர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம்ல. ஸோ அது என்ன நடந்திருக்கு, சபரி வந்து ஒரு விஷயத்தை செலிப்ரேஷன் அப்போ ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு. ஸோ எனக்கு தெரிஞ்சு ஒரு பயங்கரமான ஆப் வந்து திவாகருக்கு கொடுத்துருக்காங்களோ அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. ஸோ அது என்ன மேட்டர் அப்படின்றத டீடைலாக பார்க்கலாம். இதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம், சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ லைக் பண்ணி வச்சுக்கோங்க. ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு திவ்யாவோட இன்டர்வியூ வந்து இன்னைக்கு வந்து ஷூட் பண்ணாங்க, நாளைக்கு என்னைக்குமா வெளியே வரும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த இன்டர்வியூல நிறைய விஷயத்தை அவங்ககிட்ட கேள்வியாக கேட்பாங்க. எஸ்பெஷலி இந்த திவ்சா இந்த மேட்டரையும் பற்றி கேள்வியாக கேட்பாங்க. ஸோ அதுக்கு அவங்க என்ன எக்ஸ்பிளைன் பண்ண போறாங்க அப்படின்றத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த மொரட்டு பிஆர் டீம் இருக்காங்களா, இந்த வன்ம கும்பல். ஸோ அந்த கும்பலுக்கும் பயங்கரமான ஒரு செருப்படி காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி தான் தோணுது. கண்டிப்பாக கேள்வி வரும், இந்த மாதிரி உங்க மேலே இப்பயும் நெகட்டிவ் பேரை வச்சு அடிச்சிட்டு இருக்காங்களே, இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. அவங்க கொடுக்குற அந்த போல்டான பதிலை வச்சு தான் பார்த்தீங்கன்னா திருப்பி நம்ம அதை எடுத்து தாக்குறதுக்கு கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்க்கலாம். எனிவேஸ் இப்போ இந்த மேட்டரை பொறுத்த வரைக்கும் திவ்யா சபரி இவங்க ரெண்டு பேருக்குள்ள உண்மையிலே ஒரு விஷயம் இருந்ததா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ள நம்ம பார்த்த வரைக்கும் பெருசாக எதுவும் இல்லை. ஆனால் இவங்க என்ன பண்ணானுங்க, அங்கங்க சின்ன சின்ன கிளிப்ஸ் எடுத்து ஒரு மாதிரி ட்ரெண்ட் பண்ணிட்டு இருந்தானுங்க. இல்லை இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒன்று இருக்கு, ரெண்டு பேரும் பேசிக்க மாட்டாங்க டேரக்டா, பட் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா கேர் பண்றாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. அது அப்படி இல்லை, அது ஆக்சுவலாக கேரக்டர் அப்படி தான். சபரி அப்படி தான் கேர் பண்ணுவா. திவ்யா வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஓகே இந்த மாதிரி விஷயம் பண்ணணும்னு தோணுச்சுன்னா பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் இவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் ஒன்று போகுது அப்படின்றத நம்மளால கெஸ் பண்ணவே முடியல. அவங்க என்ன பண்ணானுங்க, அங்கங்கே ஹக் பண்ணுவாங்கல்ல சபரி திவ்யாவும். ஸோ அதை எடுத்து பார்த்தீங்களா, வீடே இங்கே உட்காந்துருக்கும் போது இவங்க ரெண்டு பேரும் தனியாக ஹக் பண்ணிக்கிறாங்கன்னு என்ன அர்த்தம்? ஸோ இவங்க ரெண்டு பேருக்குள்ள என்ன ஓடுது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. இன்னொன்று திவாகரை வெறுப்பேற்றுறதுக்கு திவ்யா ஓடி வந்து பார்த்தீங்கன்னா தாவுவாங்க, சபரி வந்து கைத்தாங்கலாம் பிடிப்பாரு. ஸோ அதை வந்து எடுத்து போட்டுலாம் பார்த்தியா இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒன்று இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் ஃபன்னாக பண்ணதெல்லாம் சீரியஸாக பேசிட்டு இருந்தானுங்க. நான் கூட நினச்சிட்டு இருந்தேன், நான் கூட இந்த ஃபினாலே ரிவ்யூவில் கூட சொல்லியிருப்பேன், இந்த திவ்சாலாம் ஒன்றும் கிடையாது, ரெண்டு பேருக்கு நடுவில் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஒன்றா இருக்கே தவிர மற்றபடி அதை தாண்டி பெருசா ஒன்றும் இல்லை அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருந்தேன். பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வடபழனி முருகன் கோயிலுக்கு வந்து போயிருக்காங்க போல. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா சபரியும் இருக்காரு, திவ்யாவும் இருக்காங்க, கனி, அதுக்கப்புறம் அரோரா, ஆதிரை இவங்க எல்லாம் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல விஷயம் என்னன்னா கோயிலுக்கு போனது மேட்டர் இல்லை, ஆக்சுவலாக கூட கனி, அரோரா இவங்களாம் வந்திருக்காங்க, அது கூட பெரிய விஷயம் இல்லை. இப்போ விஷயம் என்னன்னா திவ்யா வந்திருக்காங்க. அந்த ஃபோட்டோவில் ஃபர்ஸ்ட் வந்த ஃபோட்டோவில் சபரி இல்லை, ஆனால் சபரி அவங்க அம்மா இருந்தாங்க கூட. ஸோ அப்பயே வந்து பார்த்தீங்கன்னா சபரி அவங்க அம்மா கூட வந்திருக்காங்கன்னா அப்போ ஏதோ நடக்குது அப்படின்னானுங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஃபோட்டோ வந்து அவங்க சபரியோட ஃப்ரெண்டு ஷேர் பண்ணியிருந்தாரு. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா சபரியும் கோயிலில் இருக்க மாதிரி இருந்தது. ஸோ இதை பார்த்ததுக்கப்புறம் அவ்வளோதான், இவங்க ரெண்டு பேரும் அப்போ சபரி இருக்காங்க, திவ்யா இருக்காங்க, ஏதோ ஒன்று நடக்குது, ரெண்டு வீட்டுக்குள்ள நடுவில் சம்மந்தம் பேசுகிறாங்க, எப்படிலாம் கலைப்புறானுங்க, எங்கெங்கேயோ கலைப்புறானுங்க. ஆனால் அந்த திவ்சான்ற ஹேஷ்டாக் பயங்கரமாக ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளோ போஸ்ட் இவங்க ரெண்டு பேரும் வீட்டுக்குள்ளே அவங்க ரெண்டு பேருக்கான மொமெண்ட்ஸ் இருக்கும்ல. ஸோ அங்கங்கே பேசுறது வச்சது, உண்மை சீரியஸாக பேசுறது கூட பார்த்தீங்கன்னா ஒரு ரொமான்ஸ் சாங்கை ஆட் பண்ணி அதை வந்து பார்த்தீங்கன்னா ரொமான்டிக் மூடாக மாற்றிடுறாங்க. டே அது ஒரு மாதிரி சீரியஸான டாபிக் அது அவங்க பேசிட்டு இருந்தது, இது என்னடா ரொமான்டிக்காக மாற்றிங்க அப்படின்ற மாதிரிலாம் இருக்குது. பட் இது வந்து உண்மையாக பொய்யான்னு தெரியல. ஆனால் இவங்க வந்து ஃபேமிலியாக எல்லாம் போயிருக்காங்க, சபரி ஃபேமிலி போயிருக்காங்க, கூடவே பார்த்தீங்கன்னா இவங்களும் போயிருக்காங்க. ஸோ இது எந்த அளவுக்கு வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு மூவ் ஆயிருக்கு, இல்லை உண்மையிலே பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் வந்து ஃப்ரெண்டாக தான் இருக்காங்களா அப்படின்றத திவ்யா அவங்களோட இன்டர்வியூவில் தான் ஆக்சுவலாக ரிவீல் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா எக்ஸாக்டாக சொல்ல முடியல. இப்போ இவனுங்க அந்த போஸ்ட் இதெல்லாம் பார்த்து வச்சு இவங்களும் ஒரு கதை கட்டுறாங்க, இந்த மாதிரி ரெண்டு பேருக்கு வந்து ஒரு இது இருக்கு, ரெண்டு ஃபேமிலியும் எனக்கு தெரிஞ்சு ஒத்து போச்சு அப்படின்ற மாதிரிலாம் கதை கட்டுறானுங்க. அது என்ன மேட்டர்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு ஸ்டார்டிங்கில் பார்க்கும்போது திவ்யாவுக்கும் சபரிக்கு நடுவில் ஒரு மாதிரி டஃபாக தான் போயிட்டு இருந்தது. ஓகேங்களா, சபரியை தூக்கி போட்டு அவங்க தான் பொலன்னு பொழந்துட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி வந்து இவன் இப்படி இல்லை வெளியே, இங்கே வந்து ஏன் இப்படி இருக்கான், இங்கே வந்து ஏன் இப்படி பண்ணுறான் அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்டுட்டு இருந்தது திவ்யா தான். ஸோ திவ்யாவுக்கும் சபரிக்கும் ரெண்டு மூணு இடத்துல முட்டிக்கிச்சு. அதாவது எப்படி சொல்றது, அவங்கள சபரிக்கிட்ட ஒரு கரெக்டான ஒரு பாயிண்ட்டை பிடிச்சி இவன் கேட்கும், ஏன் இவன் என்ன நோன்றா, என்ன மட்டும் எதுக்கு நோன்றா அப்படின்ற மாதிரி சபரி ட்ரிகர் ஆகிட்டுலாம் இருந்தான். ஸோ அப்படின்னும் போது அந்த கட்டத்திலேருந்து இங்கே கடைசியில் இப்படி வந்து முடியும் அப்படின்ற மாதிரி நானும் எதிர்பார்க்கல, சபரி எதிர்பார்த்துருக்க மாட்டான். ஆக்சுவலாக என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா செலிப்ரேஷனில் ஒரு விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா சபரி ரிவீல் பண்ணியிருக்காரு. என்ன மேட்டர்னா அதுக்கு முன்னாடி ஒரு சம்பவம் நடந்தது. அவங்க அம்மாவை தூக்கிட்டு சுற்றும் போது பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வசந்த் அந்த வீச்சு இருக்கார்ல, ஸோ அவர் என்ன சொன்னார், திவ்யாவை மட்டும் தூக்கல அவங்க அம்மாவே தூக்குறாங்க அப்படின்னு சொல்லும்போது எங்கள் பையனை யாரும் அப்படி சொல்லிடக்கூடாது, திவ்யாவை மட்டும் தான் தூக்குறான் அப்படின்ற மாதிரி, அதனால தான் என்னையும் தூக்குறான் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா சொல்லியிருந்தாங்க. ஸோ இதையும் எடுத்து போட்டு என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அவங்க அம்மாவே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க, அப்போ ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் போட்டுட்டு இருக்காங்க. அது ஒரு பக்கம் போய் தொலைவிடும்னு வச்சுக்கோங்களேன். இது எனிவேஸ் அவங்களுக்கு சும்மா டைம் பாஸ் ஆகல, ஏதோ ஒன்று போடணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த இடத்துல சபரிகிட்ட ஒரு கேள்வி கேட்குறாங்க, இந்த திவ்யாவையும் வாட்டர் மெலனையும் சேர்த்து வச்சுட்டு வருவீங்கன்னு பார்த்தா என்ன எப்படி
அதான் அதாவது அவங்க அப்பா அவங்க அம்மா திவ்யாவோட அப்பா அம்மா கிட்ட நான் பேசி வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன வாட்டர் மெலனுக்கு என்ன கிடைக்கணுமோ அது நல்ல மாதிரியாக கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னார். ஸோ அதை பார்க்கும்போது தான் எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா அப்போ ஃபினாலே முடிஞ்சதுக்கப்புறம் திவ்யா சொன்ன மாதிரி செஞ்சுருக்காங்க போல இருக்கே. சபரி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சூசகமாக சொல்கிறாரு. அதை பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு திவ்யா அவங்க அப்பா அம்மா அண்ணன் 3 பேரும் கூட்டு போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். கூட்டு போயிட்டு வாட்டர் மெலனை முன்னாடி நிற்க வச்சு கேள்வி மேலே கேள்வியாக கேட்டிருப்பாங்க அப்படின்ற மாதிரி எனக்கு என்னமோ தோணுது. ஸோ எனக்கு வந்து இந்த பிக் பாஸ் கொண்டாட்டமும் திவ்யாவோட இன்டர்வியூக்கு வந்து நான் பயங்கரமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா என்ன நடந்தது ஆக்சுவலாக ஃபினாலே முடிஞ்சதுக்கப்புறம் எல்லாமே செலிப்ரேஷன் இருந்தீங்க. அதே மாதிரி வாட்டர் மெலனோட ஃபோட்டோ வந்து ஒன்றுமே வரல. என்ன மேட்ரு ஒரு திட்டில் ஓடி போயிட்டானா என்னன்னு தெரியல. ஏன்னா இந்த செலிப்ரேஷனில் அந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள எல்லாமே செலிப்ரேட் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த க்ரூ மொத்தமாக ஒரு 500 பேர்கிட்ட இருந்தாங்களே. ஸோ அதான் பிக் பாஸ் டீம். ஸோ அந்த டீம் எல்லாமே பார்த்தீங்கன்னா செலிப்ரேஷனில் இருக்கும்போது இந்த இடத்துல வாட்டர் மெலன் ஃபோட்டோஸ் வந்து பெருசாக லீக் ஆகல, வெளியே வரல. பார்வதி ஃபோட்டோஸ் கமருதீன் ஃபோட்டோஸ் இருக்குது, மற்றவங்க ஃபோட்டோலாம் இருக்குது. திவாகர் எங்கடா அடிச்சடியில் ஓடி போயிட்டானா என்ன அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி தான் வருது. ஏன்னா மிச்சம் எல்லாருமே இருக்காங்களே, திவாகர் மட்டும் எங்கே போனாருன்னு எனக்கு என்னமோ தெரியல. ஏன்னா நான் மோஸ்ட்லி எல்லாரும் பார்த்துட்டு ஒரு நான் மிஸ் பண்ணிட்டேன்னு தெரியல. இன்கேஸ் நீங்கள் அந்த செலிப்ரேஷன் அந்த டைமில் அதாவது ஆஃப்டர் அந்த ஃபினாலே முடிஞ்சதுக்கப்புறம் வீட்டுக்குள்ள நடக்கல, ஸோ அந்த ஃபுட்டேஜஸில் எங்கேயாவது வாட்டர் மெலனை பார்த்துருந்தா கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் பார்த்த வரைக்கும் எங்கேயும் பார்க்கலங்க. இப்போ சபரியா சொன்ன அந்த இன்ஃபர்மேஷன் படி பார்க்கும்போது ஒரு விஷயம் ஏதோ நடந்திருக்கு. திவ்யா அவங்க அப்பா அம்மா கண்டிப்பாக போயிட்டு பார்த்தீங்கன்னா கிளி திவாகரை கிழிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. ஏன்னா அந்த ஆள் பண்ணது அந்த மாதிரி தான் வச்சுக்கோங்களேன். ஒரு மாதிரி லவ் டார்ச்சர், அது வந்து ஃபன் இல்லை, லவ் டார்ச்சர், லிட்டரலாக டார்ச்சர் பண்ணியிருந்தாப்புல. அதாவது தெரிச்சு ஓடுற அளவுக்கு பார்த்தீங்கன்னா திவாகர் ஒரு வேலையை பண்ணியிருந்தாரு. ஸோ அதுக்கு எனக்கு கம்பல்சரி நானும் அதான் நினச்சேன், கண்டிப்பாக திவ்யா விட மாட்டேன். ஏன்னா அவங்களே வீட்டுக்குள்ளே சொல்லியிருந்தாங்க ஃபினாலே முடிஞ்சதுக்கப்புறம் கண்டிப்பாக நான் ஒன்று பண்ண போகிறேன், அப்போ யாரும் குறுக்க வந்துடாதீங்க அப்படின்ற மாதிரி அவங்க வார்னிங்லாம் கொடுத்தாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க வந்து ட்ரிகர் ஆயிடுச்சு. வீட்டுக்குள்ளே எதுவும் பேச முடியல, ஃபினாலே இருக்கு, நானும் பொறுத்து போகிறேன், வெளியே மட்டும் இருந்தால் வாயெல்லாம் உடச்சிட்டு இருப்பேன், இப்படியே தான் சொன்னாங்க. அவன் வெளியே மட்டும் இந்த மாதிரி அவனை என்கிட்ட பண்ணியிருந்தாங்கன்னா வாயெல்லாம் உடச்சிருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அப்போ அது எந்த அளவுக்கு பீக்கில் இருந்திருக்கான்னு பாருங்க. அவங்களை பொறுத்த வரைக்கும் ஃபினாலேக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஃபினாலே முடிஞ்சிருக்கு. சபரியோட இன்ஃபர்மேஷன் பார்க்கும்போது கண்டிப்பாக அட்லீஸ்ட் மினிமம் ஒரு ரோஸ்டாவது இருந்திருக்கும். கூப்பிட்டு வச்சு ஏங்க உன் வயசு என்ன, அதாவது நான் என் சைஸ் என்ன உன் வயசு என்ன அப்படின்ற மாதிரி டைலாக் தான் போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு மாதிரி கண்டிப்பாக அவங்க பேசுவாங்கன்னு தெரியும். ஆனால் ஏதோ நடந்திருக்கு. ஸோ பார்க்கலாம் பிக் பாஸ் கொண்டாட்டத்தில் அப்படி இல்லைனா அவங்க கொடுக்குற இன்டர்வியூவில் அதை பற்றி அதை ரிவீல் பண்ணுறாங்களா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கணும். சரி, ஓவராலாக நீங்கள் என்ன சொல்கிறீங்க இந்த திவ்யா சபரி இப்படி ஒன்ற மேட்டர் இருக்குல்ல, ஸோ இதை வந்து ஒரு மாதிரி நம்புறீங்களா, இதை நம்பக்கூடியதாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை ப்ரோ, சும்மா நீங்கள் சொன்ன மாதிரி தான் எல்லாமே சும்மா அவங்களே இன்டர்நெட்டில் வந்து கட்டுக்கதையாக கட்டுறாங்க அப்படின்ற மாதிரி தோணுதா? ஏன்னா எனக்கும் அப்படி தான் இருக்குது. இது வந்து எப்படி இதெல்லாம் எங்கேருந்து கிளம்பிச்சுனே தெரியல. ஏன்னா இவங்க 2 பேரும் அந்த மாதிரி எங்கேயுமே கான்வர்சேஷனே வச்சுக்கல. சும்மா அங்கங்கே ஃபன்னாக 2 பேரும் ஹக் பண்ணிக்கிறது, ஒரு மாதிரி பார்த்தீங்கன்னா பார்த்து காமெடியாக பேசிக்கிறது, இது எல்லா வீடியோஸும் ரிப்பீட்டடாக இப்போ நீங்கள் சோஷியல் மீடியா பார்த்து ட்விட்டரை பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த திவ்சான்ற ஹேஷ்டாக் எந்த அளவு ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்குன்னு. திவ்யா சபரி எனக்கு லிட்டரலாக ஜாக் மூ அந்த ஞாபகம் தான் வந்தது. ஜாக்லினா அக்கான்னு கூப்பிட்ற ரேஞ்சுக்கு தான் முத்துக்குமரன் இருந்தான். கரெக்டாக நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதாவது அக்கானு ஜாக்லின் கூப்பிட வேணாம்னு சொன்னதுனால ஜாக்குன்னு கூப்பிட்டான். ஆனால் கடைசியில் அவங்க 2 பேரும் முயற்சி பண்ணி ஜாக்லினை வந்து முத்துக்குமரன் தூக்க போகிறான் பாருங்க. கப்பையும் தூக்க போகிறான், ஜாக்லின் தூக்க போகிறான் அப்படின்னு நம்மளாம் சொன்னாங்க. இத்தனைக்கு ஜாக்லினோட ஆள் வீட்டுக்குள்ள வந்தார், அப்பயும் விடலை. ஜாக்லின் அவனை கழட்டி விட்டுரு, முத்து ஓகே பண்ணுறு இப்படின்ற மாதிரி தான் பேசிட்டு இருந்தாங்க. அந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமாக பார்த்தீங்கன்னா ஜாக் மூணு ட்ரெண்ட் பண்ணானுங்க. ஸோ இந்த சீசன் முடிகிற தருவாயில் ஆரம்பிச்சது இந்த திவ்சா. ஸோ இந்த திவ்சாவை இப்போ வரைக்கும் கொண்டு போகிறானுங்க. எனக்கு தெரிஞ்சு திவாகர் வீட்டிலேருந்து பார்த்து கடுப்பு வரும்னு நினைக்கிறேன். என்னடா திவ்சா, ஏடா எவ்வளோ நேரம் நான் பின்னாடி சுற்றிருப்பேன், எனக்கு எவ்வளோ ட்ரெண்ட் பண்ணுறீங்களா? திவ்வா அதான் வாட்டர் மிலன் கூட சேர்த்து ஏதாவது பண்ணுவீங்களா? அதை பண்ணாமல் என்னடா திவ்சா அப்படின்ற மாதிரி எனக்கு தெரிஞ்சு தர்பீஸ் கடுப்பாகிறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது. எனவே உங்களோட கருத்து மறக்காமல் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இந்த திவ்சாவை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அதேமாதிரி திவாகரை பற்றி, திவாகருக்கு வந்து ஒரு ரோஸ்ட் கொடுத்துருக்கோம், அதாவது கொடுத்துருக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சபரி சொல்லியிருக்காருல. ஸோ இதை பற்றினா உங்களோட கருத்து என்ன அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். டாடா பை பை.